வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பைகாயின் அண்ட் சித்ரா செயின்லேருந்து வந்துருக்கூடிய மேஜர் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். ஏன் அப்படின்னாக்க இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே பார்த்திங்கனாக்கா பிளாக் செயின் பேஸ்டு காயின்ஸ். ஓகேங்களா, வேர்ல்டு ஃபஸ்ட் இஸ்லாமிக் டீசென்ட்ரலைஸ்ட் பேங்க் சித்ரா செயின் ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கத்தார்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய மேசிவ் இம்பேக்டை கொடுக்கும். ஓகேங்களா, இது பிளாக் செயின் பேஸ்டு காயின்ஸு கண்டிப்பாக ஒரு நல்ல வேல்யூ வரும். அதே போல் தான் பைகாயினும் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாக் செயின் பேஸ்டு காயின்ஸ் தான். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு காயினுமே இப்போதைக்கு ஃப்ரீயாகவே நம்ம மைனிங் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே மிஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பைகாயின்லேருந்து அதோடைய அப்டேட்ஸாக பார்க்கலாம். பைகாயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நான் நியர்லி மோர் தென் 3 இயர்ஸ்க்கு மேலே நான் மைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில நண்பர்கள் இதை டெலிட் கூட பண்ணியிருப்பீங்க ஆப். ஓகே, இதனால் அது பண்ணிகிட்டே இருக்கேன், ஒன்றும் ரிசல்ட் வரலையே அப்படின்ட்டு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பிளாக் செயினுக்கான காயின். நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக எவ்வளோ கஸ்டமர்ஸ் இதுக்கு இருப்பாங்க, எவ்வளோ பேர் மைனிங் பண்ணுவாங்க, பிளாக் செயின் லான்ச் பண்ணி காயினுக்கான வேல்யூ கொடுத்து வெளியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஓகேங்களா, 2024க்குள்ளே பார்த்திங்கன்னா மெயின்நெட் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களால முடியல, அன்எக்ஸ்பெக்டடாக. பட் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 30 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மெயின்நெட் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கம்மிங் மார்ச் 30க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின்நெட் லான்ச் ஆகிடும், பைகாயினுக்கான மெயின்நெட். ஓகேங்களா, மெயின்நெட் லான்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமேலுக்கு காயினை நம்ம ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்சேஞ்சஸில் நம்ம ட்ரேடிங் கொண்டு வருவாங்க. ட்ரேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா இது ரியல் கிடையாது. இது அஃபிஷியலாக அவங்க இன்னும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. எக்ஸ்சேஞ்சஸில் பைகாயின் இப்போதைக்கு ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. நியர்லி பார்த்தீங்கன்னாக்கா $40 to $50 நம்மளுக்கு காயின் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. அஃபிஷியலாக அவங்க இது நாங்கள் அஃபிஷியல் கிடையாது, அஃபிஷியலாக அவங்க லான்ச் பண்ணல, இது ரியல் வேல்யூவும் கிடையாது. அவங்க மெயின்நெட் லான்ச் பண்ணி எக்ஸ்சேஞ்சஸில் அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரியல் வேல்யூ தெரியும். பட் கண்டிப்பாக அந்த ரியல் வேல்யூ மேசிவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ரைட். எதிர்பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன்னாக்க அது என்ன வேல்யூ வருதுங்கிறது அடுத்தது. ஓகேங்களா, ஃபஸ்ட் இந்த காயின் ஒரிஜினல். பிளாக் செயின் பேஸ்டு காயின் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மிகப்பெரிய மேசிவ் இம்பேக்டை உண்டு பண்ண போது, அப்படிங்கும்போது இந்த காயின் ஃப்ரீயாக கிடைக்கும்போது அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகேங்களா, கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லாத்துக்குமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஒவ்வொரு செகண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காயினை உங்களோட மொபைல் ஃபோன் ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய KYCயை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இன்றைக்கி லாஸ்ட் நாள் சொல்லியிருக்கேன், ஒரு 1.5 days தான் டைம் இருக்குது. ஓகேங்களா, ஜனவரி எண்டுக்குள்ளே KYC கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஜனவரி எண்டு முடிய போகுது. அதனால் உங்களோட KYC அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இமீடியேட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆகும். அவ்வளோதான், 1/2 hourல் நீங்கள் அப்டேட் பண்ணிடலாம். அதனால் டுடே இஸ் த லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால இன்னொரு 1.5 days தான் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடியோ நான் அர்ஜென்ட்டாக கொடுக்குறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களை KYC கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் ஏற்கனவே KYC அப்ளை பண்ணிட்டேன். பட் நான் பெண்டிங்கில் இருக்குது சார் அப்படின்னாக்க அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. KYC அப்ளை பண்ணி பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் KYCயை அப்ளை பண்ணாதவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்க இது வரைக்கும் நீங்கள் மைனிங் பண்ணியிருந்த காயின் எல்லாம் 0 ஆகிடும். இப்போ நான் மேலே காட்டிகிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னாக்க இப்போது இங்கே எனக்கு மைனிங் போயிட்டுருக்கு. ஓகேவா, இந்த மைனிங் காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். அப்புறம் திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க ஃபஸ்ட்லேருந்து மைனிங் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுடைய KYCயை கொஞ்சம் இமீடியேட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான். எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கிறது ஃபைனலாக உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரைட். நீங்கள் பைகாயின் பேஜ் நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னாக்க நீங்கள் KYC கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு தெளிவான வெளிச்சம் உள்ள இடத்துல இருந்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபேஸில் அதனால தெளிவாக தெரியணும். ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இல்லை என்னன்னாக்க உங்களோட ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு, அப்படி இல்லை அப்படின்னாக்க டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லைனாக்கா பாஸ்போர்ட். இந்த 3ல் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா தெளிவாக இருக்கணும். உங்களுடைய ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. தயவுசெய்து யாரும் டூப்ளிகேட்டை நீங்கள் ஃபோட்டோ எடுக்காதீங்க. ஓகேங்களா, லைவில் தான் நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ஹரிசாண்டலாக வைக்கணும். அதாவது ஃபோனை படுக்க வாட்டத்தில் வச்சு நீங்கள் ஃபுல் சைஸ் எடுக்கணும் ஃபோட்டோ. ஓகேங்களா, செங்குத்தாக வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஹரிசாண்டலாக வச்சு எடுக்கணும். ஓகேங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்குதோ அதே போல் கொடுங்க.
ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களோட ஃபஸ்ட் நேம்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் வந்து கரெக்டாக கொடுங்க, லாஸ்ட் நேம்னா உங்கள் ஃபாதர் நேம் வந்து கரெக்டாக கொடுங்க. எப்படின்னா உங்கள் ஐடி ப்ரூஃபில் வந்து பிரித்து உங்கள் பேர் இருக்குது அப்படின்னாக்க ஃபஸ்ட் நேம் மேலேயும் செகண்ட் நேம் வந்து கீழேயும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. உங்கள் ஐடி ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸாக கொடுங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் நம்ம ஏற்கனவே ஒரு அட்ரஸில் இருந்திருக்கோம், நீங்கள் ஐடி ப்ரூஃபில் இருக்கும், இப்போ வேறு அட்ரஸில் இருப்பீங்க, அதனால் இப்போ இருக்கிற அட்ரஸை மாற்றி கொடுத்துடாதீங்க. உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே கொடுங்க, எந்த விதமான மாற்றமும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இவ்வளோ தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பைகாயினில் செய்ய வேண்டிய விஷயங்கள், சார் இது வரைக்கும் நான் இன்னும் கேஒய்சி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எந்த ஸ்டெப்புமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த மெனு பாரை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மெனு பாரை செலக்ட் பண்ணிங்கனாக்க இதில் உங்களுக்கு மெயின் நெட்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஏன்னா வேறு வழி இல்லை. லாஸ்ட் நாள் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ மெயின் நெட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்க மெயின் நெட் செக்லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல மெயின் நெட் செக்லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து மெயின் நெட் செக்லிஸ்ட்டுங்கிறது இதுதான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 ஸ்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? இந்த 9 ஸ்டேஜில் வந்து பெரிய விஷயமே கிடையாது, சும்மா டக்குன்னு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னாக்கா டவுன்லோடு பை ப்ரௌசர் ஆப்புன்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பை ப்ரௌசரை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். பை ப்ரௌசர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ பை ப்ரௌசர் ஓகே இந்த மாதிரி இருக்குது பாருங்க, இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம மைனிங் பண்ணுறது, பைகாயின் வந்து மைனிங் பண்ணுறது, இதுதான் வந்து பை ப்ரௌசர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்கும். ஸோ பை ப்ரௌசரை டவுன்லோட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு வேலெட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள், வேலெட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். வேலெட்டு நியூ வேலெட் ஜென்ரேட் பண்ணுங்கள். அப்படி நியூ வேலெட் ஜென்ரேட் பண்ணும்பொழுது உங்கள்கிட்ட வந்து 24 வேர்டு வந்து சீக்ரெட் வேர்டு வரும். அந்த வேர்டை தயவுசெய்து ஒரு நோட்டில் எழுதி வைங்க, ப்ளஸ் அதை காப்பி பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃபாக வந்து உங்கள் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ரைட், அப்படி சேவ் பண்ணிவிட்டு உங்கள் வேலெட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். வேலெட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து க்ரியேட் எ பை வேலெட். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வேலெட்டை ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமேலுக்கு பை ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வேலெட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா வேலெட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க. வேலெட்டை ஜென்ரேட் ஆனதுமே உங்களுக்கு 2வது ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா உங்கள் வேலெட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமேலும் ஒரு அட்ரஸ் ஷோ ஆகும். அந்த அட்ரஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய பைகாயினுக்கான வேலெட் அட்ரஸ். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேனே உங்களுக்கு. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இப்போ நான் பை ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கான வேலெட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வேலெட்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பை வேலெட். ஓகே, ஸோ எனக்கான வேலெட் வந்து லோடிங் ஆகிட்டு. ஸோ யூஸ் அதர் சைன் இன் மெத்தடுங்கிறத யூஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய கண்டினியூ வித் ஃபோன் நம்பர்னு இருக்கும். நீங்கள் ஏற்கனவே என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில் அப்படியே கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் பைகாயின் என்ன ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். ஓகே, கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியானா இந்தியா. ஓகேவா? நம்ம எல்லாமே இந்தியா தான். ஸோ அதனால் இந்தியானே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து லாகின் டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் வேலெட்டுக்குள்ளே போய்டும். ஓகேங்களா? ஸோ உங்கள் வேலெட்டு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து டெஸ்ட் நெட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பை டெஸ்ட் நெட்டுன்னு இருக்கும். ஓகே, ஸோ பை டெஸ்ட் நெட் வேலெட்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99 சம்திங் இப்படி காட்டும். ஸோ உங்களுக்கான வேலெட் அட்ரஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலெட் அட்ரஸ். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான வேலெட் அட்ரஸ். சரிங்களா? இந்த அட்ரஸ் தான் அடுத்து கேட்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பை ப்ரௌசர் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு வேலெட் வந்து நியூ வேலெட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். நியூ வேலெட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வேலெட் அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு பை டெஸ்ட் நெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான அட்ரஸ். இந்த அட்ரஸை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி அந்த 3வது ஸ்டெப் இருக்குது இல்லையா, அந்த 3வது ஸ்டெப்பில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எந்த ஸ்டெப் அப்படின்னாக்க ஸோ மெயினெட் செக்லிஸ்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3வது ஸ்டெப். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஸ்டெப், 3வது ஸ்டெப். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த அட்ரஸ். நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். ஓகேங்களா? ஸோ இது என்னுடைய அட்ரஸ். உங்களுக்கு வேறு அட்ரஸ் வரும். உங்களுக்கு என்ன அட்ரஸ் வருதோ அந்த அட்ரஸை கொடுங்க. இது வந்து 3வது ஸ்டெப். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணணும்.
வேலெட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். உங்களுக்கான வேலெட் அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். இது வந்து 3வது ஸ்டெப் முடிஞ்சு போச்சா. அடுத்தது வந்து 4வது ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள். இதுக்குள்ளே போங்க. இது உள்ளே போனீங்க அப்படின்னாக்க எத்தனை வருஷம் வந்து நீங்கள் காயினை வந்து லாக் பண்ண போகிறீங்க, எத்தனை பர்சன்டேஜ் வந்து லாக் பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதிகமான வருஷம் அதிகமான பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கான மைனிங் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், நான் வந்து 90% வந்து லாக் பண்ணியிருக்கேன். டியூரேஷன் வந்து 3 வருஷம் நான் போட்டிருக்கேன். இது வந்து என்னுடைய விருப்பம். உங்களுக்கான விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வந்து இல்லை சார் என்னுடைய மொத்த காயினில் நான் 25% மட்டும் லாக் பண்ணுறேன், நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் லாக் டியூரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை 2 வாரத்துக்கு மட்டும் நான் கொடுத்துக்கிறேனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை சார் நான் 1 இயருக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம். பட் லாக்அப் பர்சன்டேஜும் டியூரேஷனும் அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கான மைனிங் ஸ்பீடு வந்து அதிகமாகும், காயின்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த லாக்அப் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதை முடிச்சதுக்கப்புறமேலுக்கு அடுத்து வந்து செக்யூர் ஒரு அக்கௌண்ட். இதை ஓப்பன் பண்ணிங்கனாக்க உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் பண்ண ஒரு நம்பர் வந்து மெசேஜ் பண்ணணும். அதாவது உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுங்கள். எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்குது இல்லையா. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வாங்க. உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ப்ரொஃபைல் மெனு பாரை செலக்ட் பண்ணி ப்ரொஃபைலுக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா ஃபோன் நம்பரு, ஃபேஸ்புக்கு, இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். அப்படி வெரிஃபிகேஷனுக்கு பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ஒரு 6 டிஜிட் நம்பரை வந்து கலிஃபோர்னியாவுக்கு வந்து கலிஃபோர்னியா யூஎஸ்ஏவுக்கு வந்து பார்த்திங்கனாக்க டெக்ஸ்ட்டு மெசேஜ் பண்ண சொல்லும். ஒரு 6 நம்பரை எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணுங்கிறத அந்த நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸில் போட்டு ஒரு கலிஃபோர்னியாவுக்கான நம்பர் வந்து வந்திருக்கும். அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கனாக்க ஒரு 6 டிஜிட் நம்பரை வந்து நம்ம சென்ட் பண்ணோம். அதாவது உங்கள் மொபைல் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த மெசேஜை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கனாக்க உங்கள் சிம் கார்டில் டாக் டைமில் ₹5 இருக்கணும். ஏன்னா ஒரு எஸ்எம்எஸ்க்கு ₹5 சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு ₹20 வந்து டாக் டைமில் வந்து டாப் அப் பண்ணிக்கோங்க. ₹20 பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஃபெயில் ஆனால் மறுபடியும் ட்ரை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ டாக் டைம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நான் சொல்கிறது டாக் டைம். ஏற்கனவே டேட்டா பேக்லாம் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் கால்குலேஷன் கிடையாது. நான் சொல்கிறது டாக் டைம் பேக்கேஜில் போய் ₹20 டாப் அப் பண்ணிக்கிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட் ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபைட் ஆகணும். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இது சிம்பிளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th ஸ்டேஜ். ஓகேங்களா. ஸோ 4th ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்க மெயின்நெட் செக்லிஸ்ட்டில் இதுக்குள்ளே போனீங்கன்னாக்க செக்யூர் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ மறுபடியும் போய்ட்டு த்ரூ ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு மறுபடியும் வெரிஃபை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க சைன் அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் கம்ப்ளீட் டோக்கன்ஸ் அப்படின்னாக்க இது என்ன அப்படின்னாக்க இந்த 5-6 ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க அந்த 24 வார்த்தையை வந்து நோட் பண்ணி வைக்க சொன்னேன் இல்லைங்களா. அந்த 24 வார்த்தையை வந்து அது கேட்கும். நீங்கள் சைன் கொடுத்தீங்க அப்படின்னாக்க 24 வார்த்தையை கேட்கும். அந்த 24 வார்த்தையை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபைனலாக 7வது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க கேஒய்சி. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம். சரிங்க சார், இப்போ வந்து எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது சார். நான் சொன்னது எல்லாமே ஈஸி தான், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் அந்த 6 ஸ்டெப்பும். இல்லை சார் இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, நான் கேஒய்சி மட்டும் பண்ணட்டுமா சார் அப்படின்னாக்க கேஒய்சியாவது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. இதை மற்ற விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பண்ணாலும் ஃபஸ்ட்டு கேஒய்சி 7வது ஸ்டேஜ் சப்மிட் யுவர் கேஒய்சி அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த கேஒய்சியை போய்ட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா. இதெல்லாம் பண்ண முடியாத பட்சத்தில் கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது சார், இல்லை வந்து மேலே ஒரு ஸ்டெப்பில் வந்து எந்தெந்த ஸ்டெப் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பட் 7வது ஸ்டெப் வந்து நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணுன்னாக்க இன்னும் 1 டேயில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ 7வது பேஜை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட் எடுத்தோன்னே கண்ட்ரி கேட்கும், அடுத்து மொபைல் நம்பர் கேட்கும், உங்கள் டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டே வரும். அதை கொடுத்துட்டு அடுத்து உங்கள் நேம் கேட்கும், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு, என்ன அட்ரஸ்ஸு, உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன, இதெல்லாம் கேட்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபி கேட்கும். செல்ஃபி கேட்கும் பொழுது நல்லா கவனமாக கரெக்டாக நல்லா பிரைட்டான இடத்துல நில்லுங்க, நல்லா வெளிச்சமுள்ள இடத்துல நில்லுங்க, உங்களோட ஃபேஸ் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. நல்லா ஃபோனை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அது என்ன சொல்லுதோ அந்த கண்டிஷனை வந்து உபயோக பண்ணுங்கள். நல்லா ஃபேஸை காட்டுங்க, அது ஃபுல்லாக டிக் ஆகிற வரைக்கும் உங்கள் ஃபேஸை நல்லா காட்டுங்க, தெளிவாக உங்கள் முழு முகமும் தெரியணும். அடுத்து லெஃப்ட் சைடு திரும்ப சொன்னாக்க லெஃப்ட் சைடு, அது திரும்ப சொல்லாது, ஏரோ மார்க் மட்டும்தான் காமிக்கும், அம்புக்குறி மட்டும்தான் காட்டும். ரைட் சைடு அம்புக்குறி காட்டினா ரைட்டு பக்கம் திரும்பணும்,
லெஃப்ட் சைடுனாக்கா லெஃப்ட் சைடு திரும்பணும். தலையை மேலே தூக்க சொன்னிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏரோ மார்க் மேலே காட்டணும். அப்போ மேலே தலையை தூக்கணும். டவுன் ட்ரெண்டில் வந்து ஏரோ மார்க் காட்டுச்சுனாக்கா கீழே டவுன் ட்ரெண்டில் வந்து தலையை கீழே போடணும். ஓகேவா? அந்த மாதிரி போட்டு உங்களுடைய செல்ஃபியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் கேட்கும், ஃபோட்டோஸ் கேட்கும். கரெக்டாக படுக்க வாட்டத்தில் வச்சு நீங்கள் எடுக்கணும். ஃபோனை ஹரிசாண்டலாக வச்சு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து முழுசாக கிராப் பண்ணி அதில் அப்படியே கிராப் ஆப்ஷன் அதிலே வந்துடும். ஃப்ரண்ட் சைடு அப்புறம் வந்து பேக் சைடு இதெல்லாம் டீட்டெயில் கொடுத்து கடைசியில் ஃபைனலாக சப்மிட் கொடுங்க. உங்களுக்கான கேஒய்சி ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கான காயின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேலுக்கு கேஒய்சி ரிசல்ட் வந்து இப்போலாம் ஒரே நாளையில் நம்மளுக்கு கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ கேஒய்சி ரிசல்ட் உங்களுக்கு பாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தது வந்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து கம்பெனி சைட்லேருந்து அவங்களே வந்து நம்மளுக்கு ஒரு 14 டேஸ்க்கு அப்புறமேலுக்கு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பை காயினுக்கு வந்து ஃபைனலாக இந்த வீடியோவில் வந்து நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பை ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பில் வேலெட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பில் உங்கள் வேலெட்டை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஃபோர்த்து ஸ்டெப்பில் வந்து லாக்அப் கான்ஃபிகரேட் பண்ணிடுங்க. செக்யூர் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனு. அடுத்து வந்து சைன் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ளே போய்ட்டு உங்களோட அந்த 24 வார்த்தையை உள்ளே போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சைன் போடுற டிஜிட்டல் சிக்னேச்சர் அது. அடுத்து வந்து கேஒய்சி வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்புறம் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து 9th ஸ்டெப்பும் அதே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது லைஃப் டைம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த காயினை வந்து மைனிங் பண்ணி மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். வெளியில் மார்க்கெட்டில் இப்பொழுதுக்கு எங்கேயுமே அவைலபிள் கிடையாது. நீங்கள் வெளியில் இப்போ வாங்கக்கூடிய மார்க்கெட்டை எல்லாமே போலியான காயின்ஸு, அது ஒரிஜினல் கிடையாது. ஆப்பில் யார் வச்சுருக்காங்களோ அதுதான் ஒரிஜினல். இந்த மாதிரி ஃப்ரீ மைனிங் ஆப்பில் யார் யார் பை காயின்ஸ் வச்சுருக்காங்களோ அதுதான் ஒரிஜினல் காயினு. மார்க்கெட்டில் இப்போ ட்ரேட் நடக்கிறது ஒரிஜினல் கிடையாது. இவங்க மெயின் நெட் லான்ச் பண்ணி அஃபிஷியலாக எவ்வளோ லிக்விடிட்டி ஆட் பண்ணி காயின் ப்ரைஸ் லான்ச் பண்ண போகிறாங்களோ அதுதான் உண்மை. ஸோ சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோ கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இதில் நிறைய நண்பர்கள் வந்து மைனிங் பண்ணலை, நிறைய பேர் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணல, இதுலேயே நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து அதே சமயத்தில் லாக்அப் கான்ஃபிகரேஷனில் வந்து இப்போ நான்லாம் வந்து 3 வருஷத்துக்கு லாக்அப் பண்ணியிருக்கேன் 90% ஆஃப் காயின். அப்படிங்கும்போது என்னாலலாம் காயினை வந்து ரிலீஸ் டக்குன்னு வெளியே எடுக்க முடியாது. இதே மாதிரி நிறைய பேர் லாக்அப் பண்ணியிருப்பாங்க காயின்ஸு. ஓகேங்களா? அவங்களாம் டக்குன்னு காயினை வந்து வெளியில் எடுக்க முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக காயினோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நல்ல ப்ரைஸ் தான் வரும். ஸோ நான் எல்லா விஷயத்திலும் உங்களை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் டேங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து இதை வந்து கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இது வந்து பை காயின்லேருந்து வந்துடக்கூடிய அப்டேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்ரா செயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாக் செயின் பேஸ்டு காயின். வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமிக் பீப்புளுக்காக தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அப்புறம் கிரிப்டோ கரன்சிங்கிறதுனால வேர்ல்டு வைடு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. கத்தார் தான் ஹெட் ஆஃப் இது. ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு முக்கியமான டீசென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சாக வரப்போகுது ஃபியூச்சரில். இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாளைக்கு 2 காயின் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் வேலெட்டை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்கு லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஒரு சில நண்பர்கள், சார் எனக்கு வந்து வேலெட்டில் வந்து காயின் வந்து மேலே வந்து இன்னும் ரிசீவ் ஆகாமல் இருக்குது சார் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் இதில் ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வேலெட் ஆப்ஷனில் இங்கே ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட எவ்வளவு காயின்ஸ் அவைலபிள் இருக்குது, நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் காட்டிடும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 38 காயின் வந்து எஸ்டியை வந்து இப்போ நான் மைனிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காயின் வந்து நான் இப்போ ஸ்வாப் ஒரு டோக்கன் கொடுத்தா எனக்கு வந்து 37.9 சிடிஏ காயின் வந்து பார்த்திங்கனாக்கா என் மேலே வந்து மெயின் வேலெட்டில் வந்து எனக்கு ஆட் ஆகிடும். இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு 1101 காயின்ஸ் வந்து நான் மேலே வேலெட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நடுவில் நிறைய நாட்களை வந்து நான் மைனிங் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான காயின்ஸ் வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் ஸ்வாப் பண்ணும்போது அந்த மாதிரி காட்டல சார் எனக்கு கேஒய்சி பெண்டிங்கில் இருக்குது சார் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மெனு பாரை செலக்ட் பண்ணி கேஒய்சி போட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கேஒய்சி வந்து ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு டாக்குமெண்ட் வந்து புதுசாக கொடுத்து கேஒய்சி வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆதார் கார்டை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கேஒய்சிக்கு கொடுக்கலாம். அப்படி ஆதார் கார்டு கொடுக்கும்பொழுது அதில் எக்ஸ்பிரி டேட்டு கேட்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷனல்னு இப்போ கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் இஷ்யூ டேட்டு எக்ஸ்பிரி டேட்டு நீங்கள் டைப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நல்லா தெளிவாக ஃபோட்டோ கிராப் பண்ணி செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து தெளிவாக உங்கள் ஆதார் கார்டை வந்து உங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த ஆதார் கார்டில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் நல்லா தெரியணும். அந்த மாதிரி செல்ஃபி எடுக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் கேஒய்சி சப்மிட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு சித்ரா செயினுக்கு வந்து கேஒய்சி வந்து அப்ரூவல் ஆகும். ஓகேங்களா? ரைட். ஸோ வேலெட் ஏற்கனவே நிறைய நண்பர் கனெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
ஸோ சித்ரா செயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டு. இதுவும் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்டு. 2மே மெயின் நெட்டில், அதாவது பிளாக் செயினுக்கான காயின் 100% ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டியில் ஏர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வேறு எந்த காயின் மைனிங் பண்ணலன்னா கூட இந்த 2 காயினை நீங்கள் ப்ராப்பராக மைனிங் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா, கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சை பற்றி சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட்ஸ் வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய மேசிவ் ரிலீஸ் வந்து வரப்போகுது. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப பெருசு. 4 மெயின் காயினு, 2 மீம் காயினு, 3 எக்ஸ்சேஞ்சஸ், அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோ, அட்லாண்டிஸ் எக்ஸ்.US, அட்லாண்டிஸ் எக்ஸ்.global 3 எக்ஸ்சேஞ்சு, அட்லாண்டிஸ் வேலெட் வேறையாக லான்ச் பண்ணியிருக்காங்க, டெக்ஸ் வேறையாக லான்ச் பண்ணுறாங்க, பேங்க் வேறையாக லான்ச் பண்ணுறாங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ பிளாக் செயின் லான்ச்சுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்களும் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ குளோபலில் வேறைய அப்டேட் போயிட்டுருக்குது. அட்லாண்டிஸ் எக்ஸ் குளோபலில் வந்து ஒரு மேசிவ் அப்டேட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த அப்டேட்லாம் கண்டிப்பாக முடிஞ்சு நம்மளுக்கு லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக காயின் வந்து, ஏன்னா இப்போ புல் மார்க்கெட்டு தான் இனிமேலுக்கு. ஓகேங்களா, ஸோ ட்ரம்ப் வந்துட்டார். ட்ரம்ப் காயினை லான்ச் பண்ணியிருக்காப்புல, அவங்களுடைய ஒய்ஃப் நேம்லேயும் லான்ச் ஆகிருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் வந்து வேறு லெவலில் தான் பிக்கப் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக சூப்பரான ஒரு க்ரோத் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அட்லாண்டிஸ் எக்ஸ் குளோபலில் வந்து அப்டேட் போயிட்டு இருக்குது. ஸோ அவங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அப்டேட் வரும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் பை காயினு, சித்ரா பேங்க் அண்டு அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸ்க்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வரைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச்.